Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Tanisha. Welcome to Lifestyle Buffet. இன்னைக்கு வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் vlog தான் கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நாங்கள் நியூ இயர் நைட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த vlogல இருக்க போகுது. ஓப்பன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் அந்த க்ராசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அண்ட் வரப்போ கொஞ்சம் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்பிக்யூ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து நான் பண்ணியிருக்கேன். பார்பிக்யூக்கு வந்து என்னென்னலாம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டாக இருக்குல்ல அது வந்துட்டு ஆஃப்கானி சிக்கன், அதே மாதிரி மஷ்ரூம்லேயும் ஆஃப்கானி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் சிக்கன், அது வந்துட்டு நம்ம ஹரியாலி டிக்கான்னு சொல்லுவோம்ல அதெல்லாமே ஒரு 1 o'clock வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ தட் நம்ம ஈவினிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பைனாப்பிளில் வந்துட்டு அந்த தோல் செய்வதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த கேரமலைஸ் பண்ணி சாப்பிடுவோம்ல அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 6 o'clock வந்துட்டு நம்ம பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் 9 o'clock நம்ம சாப்பிட முடியும். ரொம்ப ஸ்லோவாக தானே குக் ஆகும். அதனால நான் வந்து எலக்ட்ரிக் பார்பிக்யூ தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதோட லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதோட ரிவ்யூமே நம்ம சேனலில் இருக்குது, அதுவுமே நான் கொடுத்துருக்கேன். வேணால் அதை ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கார்ன் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சுருந்தேன். அந்த லைட்டாக நம்ம நெருப்பில் சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே வந்து பார்பிக்யூவில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். அண்ட் நாங்கள் வந்து மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அதனால. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீன்வைல் வந்துட்டு நம்ம ஒரு ஜீரா ரைஸ் மாதிரி மெயின் கோர்ஸ்க்கு வந்து செஞ்சுருந்தோம். ஏன்னா வெறும் பார்பிக்யூ வந்து ஸ்டார்டர் மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ அதனால ஒரு மெயின் கோர்ஸ்க்கு. அண்ட் டெசர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குல்ல இந்த சீசன், அதனால் நம்ம வந்துட்டு பாதாம் பால் வந்து சூடாக வந்து செஞ்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் மெனு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்துட்டு பட்டரில் வந்து க்ரீஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்ததில்ல, இது நான் மறந்ததுனால நிறைய ஸ்டிக்கான மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா பட்டரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சைடு வந்து சிக்கன் அதெல்லாம் வச்சிட்டோம், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜெல்லாம் வந்து சமைச்சோம். பிகாஸ் அது கலக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக எல்லா ரெசிபியுமே சூப்பராக வந்துருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்துட்டு பார்பிக்யூ 2 பேர் சாப்பிட்றதோட நிறைய பேர் சேர்ந்து சாப்பிட்டா தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் நம்மளோட பாதாம் பால். மீன்வைல் வந்துட்டு ஃபேமிலி எல்லோரும் சூப்பராக வந்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறது, நடுவில் அதுவும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி நியூ இயரே ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்தது. நாங்கள் வந்துட்டு என்னோட கசின் ஃபேமிலி மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப நல்லா ஸ்டார்ட்டாக இருந்தது இந்த நியூ இயர். உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் கரோக்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இருந்தோம். Wow, Rajan, very good. Keep it up.
செய்கிறப்போ வந்து நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் வந்து சர்வ் பண்ணுறப்ப எல்லாருக்கும் ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி தான் வந்திருந்தது. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேபி வந்துட்டு இன்னும் பெரிய பார்பிக்யூ மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். அண்ட் மெயின் கோர்ஸ்க்கு வந்துட்டு அக்கா வந்து கொஞ்சம் கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்துட்டு சாப்பிட்டு சூப்பராக முடிஞ்சிடுச்சு எங்களோட டின்னர். ஒரு 11 o'clock போல் கிளம்பி வந்துட்டு நம்ம பீச் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாண்டிக்கு வந்துட்டு நியூ இயர் டைமில் பீச் போகலன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூஸ்வலாக பாண்டிச்சேரி பீச் வந்து செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும். லைக் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் எப்பயுமே வந்து பாண்டி பீச் வந்து செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு டிஜே வந்து ஃப்ரீயாக எப்பயுமே இருக்கும். அங்கங்கே நின்று டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு லாஸ்ட் டைமில் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. லைக் பீச்சில் க்ரௌட் அதெல்லாம் இருந்தது. பட் அந்த டான்ஸ் அந்த வைப் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் நம்ம லேட்டாக என்னென்னா சில பேர் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ நாட் ஸோ சேஃப். அதனால் நாங்கள் வந்து 11 o'clock போல் கிளம்பிட்டு ஒரு 11:30க்கெலாம் பீச்லேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து அப்படி சம்மரஷ் அப்படிலாம் இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் அந்தந்த கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருந்தது. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. பீச் ஃபுல்லாகவே இந்த ஏஞ்சல் கேப், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டெவில் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஹேர் பேண்ட் மாதிரி அது ரொம்ப நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நானும் ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஹாட் அந்த ஹீலியம் பலூன் மாதிரி இருக்குல்ல மேலே விடுறதுக்கு, அது நிறைய விற்றுட்டு இருந்தாங்க இந்த டைம். பட் நாங்கள் அதெல்லாம் வந்து பண்ணல. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் 12 o'clock வந்து வீட்டில் தான் இருப்போம். வீட்டில் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அது வந்து வருஷம் பண்ணுறது. ஸோ அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 11:30 11:45க்குலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் வீட்டில். ஏன்னா நாங்கள் வந்து இந்த கவுண்ட் டவுன் பார்த்துட்டு வீட்டில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதை பாரு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். போட்டுக்கோ. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். Happy New Year. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்க போனோம். நாங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஷோ என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, அது ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்துட்டு 2 ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். ஒன்று கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், இன்னொன்று வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன், செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 5:45க்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. இது சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கே ஆக்சுவலி தெரியும், ஏன்னா இந்த சீசனில் அந்தளவுக்கு சன்ரைஸ்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா பனி இருக்கும்ல, அதனால சம்மரில் வந்து சூப்பராக தெரியும். ஆனால் நாங்கள் இருந்தாலும் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அந்த ஒரு வைப்புக்குன்ட்டு அந்த குளிரில் வேறு நாங்கள் போயிருந்தோம். என்னோடய சிஸ்டரும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான், எங்களுக்கும் கொஞ்சம் பக்கம் தான், அதனால் அவங்க வீடு. அவங்களும் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு வாக்கபிள்லேயே இருக்கும்ல வீட்லேருந்து, அந்த பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அதாவது எங்களோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டே ஆக்சுவலி பீச் தான் இருக்கும். அதனால் நாங்கள் அடிக்கடி பீச்சுக்கு வந்து போவோம். இந்த பீச்சுக்கு தான் போவோம். லைக் நம்ம மெயின் பீச்சுக்கெலாம் போனோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் 4 பேர் மட்டும்தான் எங்கள் ப்ரைவேட் பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பராக சன்ரைஸ்மே இருந்தது. லைக் சன்ரைஸ் கிடையாது, சன்மே சூப்பராக வந்து தெரிஞ்சிருந்தது. அதனால ரொம்ப அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஒரு மார்னிங் வந்து ரொம்ப அப்படியே அதில் ஸ்லோ மார்னிங் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. மணக்குள விநாயகர் டெம்பிள் தான் வந்து போயிருந்தோம். பட் நாங்கள் வந்துட்டு அந்த நடை சத்துவாங்கள்ல அந்த டைமில் வந்து போயிருந்தோம். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு நடை திறந்தோடனே வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. பிகாஸ் லைனில் நின்னோன்னா 3 to 4 hours வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு அங்கேயே கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் நம்ம சாமியை பார்த்தா போதுன்ற மாதிரி இருந்தது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்தோ ஆசிரமம் இருக்குல்ல, மதர் ஆசிரமம். அங்கே வந்துட்டு ரொம்ப கூட்டம் இல்லை. பிகாஸ் அங்கே ஃப்ளோட்டிங்லேயே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நின்றுலாம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் அங்கே அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக மதர் ஆசிரமம் ஒரு டைம் போயிட்டு வாங்க. அண்ட் மணக்குள விநாயகர் கோயில் ரெண்டுமே ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ரொம்ப ஃபேமஸான டெம்பிளுமே கூட. இது வந்து ஆசிரமமும் அப்படி தான், ரொம்ப டிவைனாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் ஆசிரமம் நியூ இயர்ன்றதுனால கொஞ்சம் மாற்றிருந்தாங்க. 2 to 6 இருந்தது. யூஸ்வலாக 4 to 6 இருக்கும்னு நான் பார்த்தேன். நீங்கள் டைமிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதனால் நாங்கள் வந்து ஆசிரமமும் போயிட்டு சூப்பராக வந்துட்டு அந்த டே எங்களுக்கு போச்சு. அண்ட் நைட்டு வந்து டின்னருக்கு வந்துட்டு சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்து சாட்கா சஸ்கா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருந்தேன். அது ஆக்சுவலி ஒரு நார்த் இந்தியன் சாட் கடை தான் இது. அண்ட் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல், அதுக்கப்புறம் ரொம்ப டார்க், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. லைட்டிங்லேருந்து எல்லாமே ஒரு அது ஒரு இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கஃபேஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எல்லோரும் வந்துட்டாங்க ஃபேமிலியில் எல்லாருமே. இப்பயும் கசின் ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். அண்ட் எல்லோரும் சூப்பராக போயிட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். ஹாய் ஹாய் புடிச்சியா? நாங்கள் வந்து பாவ் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு குர்குரே மோமோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச், பானிபூரிலாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் கொடுப்பேன். அந்த ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, ஷார்ட் கிளாஸ்ன்னு, அதில் வந்துட்டு 3 காரம் 3 ஸ்வீட் அப்படி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது பானிபூரி. நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்ஸ்க்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்தாஸ் வந்து நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் ஒயிட் சாஸ், பிங்க் சாஸ், ரெட் சாஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ரெட் சாஸ் தவிர மற்றது எல்லாமே சூப்பராக இருந்தது. ரெட் சாஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்தது. இது வந்து சாண்ட்விட்சா. ஸோ அப்படி தான் வந்து எங்களோட நியூ இயர் போச்சு. அண்ட் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அட் தன் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.